இது இயரிங் பவுச். நம்ம வந்து கம்மல் ஸ்டட்டு குட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது திருகாணி எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை தேடணும், அந்த மாதிரி இல்லாமல் ஒரே பவுச்சாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸ், குட்டி குட்டியாக பிரேஸ்லெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சேஃபாக இந்த பவுச்சில் இந்த சைடு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு பேர் ஆஃப் ஸ்டெட் எடுத்திங்கன்னா இப்போ இந்த ஹோல்ஸில் வச்சுட்டு திருகாணியை நம்ம இங்கே மாட்டிட்டோம் அப்படின்னா இதில் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 4 பேஜஸ் இருக்குது. இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு 3 செட்டு வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதோட இடம் இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல மேலே இருக்காது. ஸோ அடுத்த 3 செட்டு வந்து இந்த இந்த கேப்பில் தான் அடுத்த பேஜில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டெட்டோட திருகாணி அந்த ஓட்டை இருக்குது இல்லைங்களா, இந்த திருகாணி சைடு வந்து இது இந்த ஸ்டெட்டு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த கேப்பில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டெட்ஸை நீங்கள் இதில் வச்சுட்டு சேஃபாக திருகாணியோட எப்போனாலும் நம்ம அர்ஜென்ட்டாக கிளம்புறோம், குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா எதையுமே தேடுற அவசரம்லாம் இல்லாமல் அழகாக எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரே இடமாவும் இருக்கும். தேங்க்யூ.